அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் மற்றும் காரணத்தை கருத்தில் கொண்டு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசோகரின் ஆதரவால் புத்த மதம் இந்தியாவில் செழித்தது. இது வந்து கூற்று. காரணம் பார்த்தீங்கன்னா, புத்தர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும். ரெண்டு கூற்றுமே சரியானது தான். அசோகரோட ஆதரவால் தான் புத்த மதம் இந்தியாவில் செழிப்பாக இருந்துச்சுன்னு. அதே மாதிரி புத்தர் வந்து ஒரு ராஜவம்சத்தை தேர்ந்தவர். தன்னோட 30 வயசில் அவர் என்ன ஆவார் அப்படின்னா துறவி ஆகிறாரு. ஆனால் கூற்று வந்து காரணத்துக்கான சரியான விளக்கம் இல்லை. அதனால் ஆன்சர் வந்து என்னென்னா ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் வந்து ஏவுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி எனும் நூலை எழுதியவர் எல்லாருக்குமே தெரியும். மாங்குடி மருதனார் தான் மதுரை காஞ்சி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது, ஆர்டி பானர்ஜி அவர்களால் 1922 கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ. ஃபஸ்ட்டு 1921 ஹரப்பாவை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஆர்டி பானர்ஜி வந்து மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த கொஷின், எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றது கரெக்டு. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் மலர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவும் கரெக்டு. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தப்பு. சதுர வடிவம் அப்படின்றது தப்பு. இங்கே முத்திரை வடிவங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் சதுர வடிவம் கிடையாது. அடுத்தது, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு கூரையை வந்து பொற்கூரையாக போட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் பராந்தகன். சரியா? அடுத்த கொஷின், மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் அவரும் வந்து முதலாம் பராந்தகன் தான். அடுத்து, சிம்ம விஷ்ணுவோட மகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணுவோட மகன் முதலாம் மகேந்திரவர்மன். அவரோட மகன் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். சரியா? அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆறுகள், பிரம்மபுத்திரா ஆறு வந்து மானசரோவர் ஏரியிலேருந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? அது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், கீழ்காண்பவற்றுள் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துருக்கி ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே தோற்றுவித்தவரில் நம்ம குப்புதீன் ஐபக்கை தான் வந்து சொல்லணும். சரியா? துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் குப்புதீன் ஐபக். அடுத்து, இடைக்கற்காலத்தின் காலம் வந்து கிமு 800 கிமு 400 வரைக்கும் இடைக்கற்காலத்தோட காலம். சரி. அடுத்த கொஷின், 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே வந்து ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அங்கே இருக்கிற கற்களை வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால அது வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு. இந்தியாவில் சுதந்திர கட்சி எங்கே தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்திய சுதந்திர கட்சி வந்து டோக்கியோவில் தொடங்கின கட்சி. சரியா? அடுத்தது, லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட புக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அன்ஹாப்பி இந்தியா. அன்ஹாப்பி இந்தியா அப்படின்ற புக்கை எழுதினவர் லாலா லஜபதி ராய். அடுத்த கொஷின், அனைத்து இந்திய கிலாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து இந்திய கிலாபத் மாநாடு டெல்லியில் 1919 நடந்துச்சு. அடுத்த கொஷின், சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர். 2 சீக்கிய குருக்களை வந்து சாவடிச்சிருப்பாங்க இஸ்லாமியர்கள். அதில் 2வதாக வந்து சாகடிக்கப்பட்டவர் தான் வந்து குரு தேஜ் பகதூர். சரியா? குரு தேஜ் பகதூரை வந்து அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கொலை பண்ணியிருப்பார். அடுத்தது, 1897 ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும், விவேகானந்தர். முதல்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் எல்லாருமே வந்து ஸ்ரீகுப்தர் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாணயங்களை வெளியிடுவாங்க. ஆனால் அது எல்லாமே தங்கத்தால் இருக்கும். சரியா? வெள்ளி நாணயத்தை ஃபஸ்ட்டு உருவாக்குனது 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த கொஷின், 1907 ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேடம் காமா அப்படின்றவங்க கலந்துக்கிட்டாங்க. 1907 ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி மேடம் காமா. அடுத்து, 1905 லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லண்டனில் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. சரியா?
அடுத்தது விவேகானந்தா ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கின வருஷம் கேட்டிருக்காங்க 1898. சரியா, ராமகிருஷ்ண மடத்தை தொடங்குது 1898. ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சுபாஷ் சந்திர போஸ். சரியா, அடுத்தது லாகூர் கோட்டை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். சரியா, அடுத்தது ஜமி மசூதி பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். செங்கோட்டை வந்து ஷாஜகான். அக்பரின் சமாதி கட்டினது வந்து ஜஹாங்கீர். சரியா, லாகூர் கோட்டை வந்து அக்பர், ஜமி மசூதி வந்து அவுரங்கசீப், செங்கோட்டை வந்து ஷாஜகான், அக்பர் சமாதி வந்து ஜஹாங்கீர். அடுத்த கொஸ்டின், அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சர் சையத் அகமது கான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் 1857 பெருங்கிளர்ச்சி வரும். அதுக்கப்புறம் 1858 வந்த இந்திய கவுன்சில் ஆக்ட் தான். 1904 ஆண்டு வி.டி. சவார்கர் மகாராஷ்டிரத்தில் டேஷ் மற்றும் டேஷில் தொடங்கிய 2 ரகசிய அமைப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, மித்ரமேளா மற்றும் அபினவ பாரத். இது ரெண்டுமே தொடங்கினது வி.டி. சவார்கர். தொடங்கின இடம் மகாராஷ்டிரா. வருஷம் 1904. சரியா, மித்ரமேளா, அதுக்கப்புறம் அபினவ பாரத். அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடம் சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம், அதாவது வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1878 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்தது எப்போ? இப்போ தான் பார்த்தோம், 1858. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1909. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் 1919. மத்தியில் இரட்டை ஆட்சி வந்து 1935. அடுத்த கொஷின், பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் 1828. இது வந்து கரெக்டு. இளம் வங்காள இயக்கம் யங் பெங்கால் மூமெண்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆரிய சமாஜம் தோற்றுவித்தவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி, அதுவும் கரெக்டு, 1875. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் தான் தோற்றுவிப்பார். ஆனால் வருஷம் தப்பாக கொடுத்துருக்காங்க, 1875 தான் அதையும் தோற்றுவிச்சிருப்பாங்க. சரியா, அடுத்தது உலக நீதி மன்றம் எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட். சரியா, எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் இருக்குது. ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஐநாவோட தலைமையகம் நியூயார்க்கில் இருக்குது. விஜயநகர அரசின் அரசு முத்திரை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகம். ஓகேவா, அது வந்து பெருமாளோட ஒரு அவதாரம் அப்படின்றதுனால பன்றி வந்து அவங்க வச்சுருக்காங்க. அடுத்து கோரா சானம் போன்ற புதிய ராகங்கள் அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அமீர் குஸ்ரு. கோரா சானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் அமீர் குஸ்ரு. அடுத்து புகழ்மிக்க சமய அறிஞர் புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க, சமுத்திரகுப்தர். வசுபந்துவை ஆதரித்த குப்த மன்னன் யாரு? சமுத்திரகுப்தர். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. தான்சேன் வந்து அக்பரோட அவையில் இருந்தார். அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முன்னுரிமை வழங்குச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க, வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். வறுமையையும் மக்கள் தொகை வளர்ச்சியையும் குறைக்கணும் அப்படின்னு சொன்னது 10வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க, ஸ்பிரிட் ஆஃப் லாஸ் வந்து 1748. அடுத்து ஷெர்ஷா சூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி ஹரிஸ் என்று அழைக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. படைத்துறையோட அமைச்சரை தான் திவானி ஹரிஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்கள் ஆட்சி தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க, 1713. பாமினி அரசு எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, 1347. சிவாஜி பிறந்த வருஷம் கேட்டிருக்காங்க, 1627. ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு. சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அடுத்து விஜயநகர பேரரசில் அதிகம் முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா. விஜயநகரம் அப்படின்னும் பொழுது பெருமாள் தான் கும்பிடுவார் கிருஷ்ணதேவராயர். அதனால் ராமநவமி, அதை வந்து மகாநவமி அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருக்காங்க. அடிமையின் அடிமை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்துமிஷ். ஓகேவா.
அடுத்தது விஜயநகரம் மற்றும் அரசை நிறுவிய அடிக்கோலியவர்கள் யார் அப்படின்னா விஜயநகர அரசுக்கு ஹரிஹரர் புக்கர் தான் அடிக்கோலினாங்க. இந்தியாவில் போர்ச்சுகீசர் ஆட்சிக்கு உண்மையிலே அடித்தளம் போட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அல்புகர்க். சரியா, அதுக்கு முன்னாடியே நான் 2 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் போர்ச்சுகீசர் ஆட்சிக்கு உண்மையிலே அடித்தளம் போட்டவர் அல்புகர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுரங்கசீப் குறித்த கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 வருஷங்கள் தக்காணத்தில் இருந்தார். அது கரெக்டு. தக்காணத்துக்கு வருவார், அப்புறம் அங்கேயே தங்கிடுவார். 1662 அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது. அது கரெக்டு. அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடம் இருந்து தூதுவர்களை பெற்றார். அதுவும் கரெக்டு. அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்போட பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னது மட்டும் தப்பு. சீக்கியர்களை அவங்க எதிரி மாதிரி பார்த்தாரு. அடுத்தது, மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களி கோசலா அப்படின்றவர் தான். சரியா, மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர்கள் மக்களி கோசலா. பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்காங்களாம். சரியா, திருவோணம் பற்றி மதுரை காஞ்சியில் குறிப்பு இருக்குது. எந்த வருஷத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் அவங்களோட வாணிப தளத்தை நிறுவனாங்க? 1610. அடுத்து, கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம்னு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரநாத்தில் இருக்கிற மான் தோட்டத்தில் செய்த பிரசங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, 1922 காந்திஜி பின்வரும் செய்தித்தாள்களில் தன்னுடைய கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார். எது அப்படின்னா யங் இந்தியா. சரியா, முஜாபர் பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. குதிராம் போஸ். முஜாபர் பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யாருன்னா குதிராம் போஸ். அடுத்து, மொகஞ்சதாராவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடின்னு கேட்டிருக்காங்க. 150 அடி. யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரையும் பாருச்சு அப்படின்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர். எப்போது சகாப்தம் தொடங்கியது? சக வருஷம் தொடங்கினது கிபி 78. எந்த வருஷம் பஹ்லுல் லோடி டெல்லியை கைப்பற்றினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1451. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. பீஷ்வாக்களின் தலை சிறந்தவர் யாரு அப்படின்னா பாஜிராவ். சரியா, பேஷ்வாக்களில் தலை சிறந்தவர் பாஜிராவ். சங்க காலத்தோட முதன்மை கடவுளா முருகன் இருந்திருக்காரு. மண் மவுத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யாரு அப்படின்னா ராஜா மான்சிங். மண் மவுத்துக்கள் என்ற இசை நூலை தொகுக்க பேருதவி புரிந்தவர் ராஜா மான்சிங். ஜிம்மா மசூதி மற்றும் குதுப்பினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபெரோஸ் துக்லக் காலத்தில். சரியா, ஜிம்மா மசூதியும் குதுப்பினாரும் ஏற்கனவே கட்டியிருப்பாங்க. அதை புதுப்பிச்சவர் ஃபெரோஸ் துக்லக். சிந்து சமவெளியில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பளவை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 200 ஹெக்டேர். அடுத்து, சிந்து நாகரிகம் அப்படின்ற புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்டிமர் வீலர். அகில இந்திய பணிகளின் தந்தை யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். பல்லவர்கள் கால கட்டடக்கலையின் இறுதி நிலை பார்த்தீங்கன்னா வைகுந்த பெருமாள் கோயில் சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னன் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார்னு கேட்டால் 1ஆம் ராஜராஜன். 1ஆம் ஆதித்த சோழனின் மகன் 1ஆம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்டப்பெயர் எது அப்படின்னா மதுரை கொண்டான். ஓகேவா, 1ஆம் பராந்தகனோட பேர் தான் மதுரை கொண்டான். முதல் பானிபட் போர் நடந்த வருஷம் 1526. தேவதானம் அப்படின்னா என்னன்னா ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை. முதல் பானிபட் போர் யாருக்கு நடந்துச்சுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகள் வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. சங்கம வம்சம், சாலு வம்சம், துளு வம்சம், ஆரவிடு வம்சம். சிந்துவெளி நகரங்களே மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ. ரிக்வேதத்தில் சப்த சிந்து அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 7 நதிகள் பாயும் பகுதியை தான் சப்த சிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரகுப்தரோட ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு. நேரு தலைமையில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட நாள் 15 மார்ச் 1950. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 8, 1942. அடுத்து, சரியான கூற்று. முதல் உலக போரில் துருக்கியோட தோல்வி தான் கிலாபத் இயக்கத்துக்கு காரணமாக இருந்துச்சு. சரியா,
துருக்கியோட கலீஃபாவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவமானப்படுத்துவாங்க. 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பேஷ்வாவாக இருந்தவர் பாலாஜி பாஜிராவ். சரியா? அடுத்த கொஸ்டின், இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா KM பணிக்கர். நவஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். இண்டிபெண்ட் வந்து மோதிலால் நேரு. மெட்ராஸ் ஸ்டான்ஃபோர்டு வந்து அன்னி பெசன்ட்டோடது. சரியா? இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து KM பணிக்கர். நவஜீவன் வந்து காந்தி. இண்டிபெண்ட் அப்படின்றது வந்து மோதிலால் நேரு. மெட்ராஸ் ஸ்டான்ஃபோர்டு வந்து அன்னி பெசன்ட். அடுத்த கொஸ்டின், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் நிஜாமுல் முல்க் ஆசாப் ஜா. சரியா? நிஜாமுல் முல்லா ஆசாப் ஜான். அடுத்த கொஸ்டின், மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களோட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1746. சரியா? அடுத்தது, மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னா லர்கானா மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் தான் கரெக்டாக பொருந்திருக்கு. லோத்தல் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. காலிபங்கனும் வந்து குஜராத்தில் தான் இருக்கும். சரியா? அடுத்தது, வெள்ளி நாணயம் ருப்பியாவை முதல்ல வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி. அதனால தான் நம்மளுக்கு இப்போ ரூபாய்னு நம்மளோட பேர் வந்து வச்சுருக்கோம் நம்மளோட காயின்ஸில். புத்த மத நூல் எந்த மொழியில் இருக்கும் அப்படின்னா பொதுவாக பாலி மொழியில் இருந்துச்சு. சர்வெண்ட் ஆஃப் இந்தியா என்ற இதழோட முதல் ஆசிரியர் வந்து VS சீனிவாச சாஸ்திரி. சத்யசோதக் அப்படின்ற இயக்கத்தை ஏற்படுத்தினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜோதிராவ் பூலே. அடுத்த கொஸ்டின், ஒட்டக திருவிழா எங்கே இருக்கும் அப்படின்னா பிகானீர் அப்படின்ற இடத்துல நடக்குமா. ஒட்டக திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் பிகானர். அடுத்தது, இந்தியாவில் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று கூறியவர் யார்? இந்தியாவோட பிஸ்மார்க்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேலை சொன்னவர் யாருன்னா வேவல் பிரபு. சிருங்கேரி சாரதர் கோயிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னன் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. திப்பு சுல்தான். சிருங்கேரியில் சாரதா கோயிலுக்கு சாரதா தெய்வத்துக்கு உருவ சிலை அமைக்க உதவிய முஸ்லீம் மன்னரோட பேர் திப்பு சுல்தான். அடுத்து, கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? பாலகங்காதர திலகர். அடுத்ததா, தென்னிந்தியா ஹிந்தி பிரச்சார சபாவை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி. அடுத்தது, புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் முன்னாடியே பார்த்தோம் சமுத்திரகுப்தர். அடுத்து, சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹர் மற்றும் புக்கர். சாலுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சால்வ நரசிம்மர். துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் வீர நரசிம்மன். ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமலை. சரியா? அடுத்த கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு துறையால் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்திற்காக தொடங்கப்பட்ட இணையதள வாயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷாகுன். சரியா? மனிதவள மேம்பாட்டு துறையால் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக தொடங்கப்பட்ட இணையதளம் ஷாகுன். அடுத்தது, புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 ஆண்டுகள் தங்கிய சீன அறிஞர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூன்சங் அப்படின்றவர். பிரம்மாவின் முடி என்று மேனகா காந்தி எழுதிய நூலின் அடிப்படை கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தாவரங்களின் புராண கதையை தான் வந்து பிரம்மாவின் முடி அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து எழுதியிருக்காங்களாம். அடுத்து, அல் ஹிலால் என்ற வார பத்திரிகை வெளியிட்டவர் அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? அல் ஹிலால் அப்படின்ற பத்திரிகை வெளியிட்டவர் அபுல் கலாம் ஆசாத். முதல் வட்டமேஜை மாநாடு 1930 கூட்டப்பட்ட பொது அவைக்கு தலைமையேற்றியவர் ராம்சே மக்டொனால்டு. சரியா? அடுத்த கொஸ்டின், தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்பியாண்டார் நம்பி. மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்கற்களால் ஆனது. சரியா? மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தோட முத்திரைகள் நிறையா வந்து எதில் இருக்குன்னா மென்கற்களில் தான் இருக்குமா. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். முதல் புத்த சமய மாநாடு எங்கே நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அப்படின்னா கிமு 483 நடந்துச்சு. முதல் புத்த சமய மாநாடு கிமு 483. தாஜ்மஹாலை வடிவமைச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உஸ்தத் ஈஷா அப்படின்றவர் வடிவமைச்சிருக்காரு. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. புராண கிழாவை ஷெர்ஷா கட்டினாருன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு. ஓகேவா? ஆனால் இவரோட பேர் குர்ரம்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. குர்ரம் வந்து யாரோட பேர் அப்படின்னா ஷாஜகானோட பேர். அது மட்டும் இல்லாமல் ஷெர்ஷா வந்து வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். முறையான அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினார்.
அடுத்து அது எந்த கர்மா பல்லேஸ்வர கரம் எந்த கோயிலை சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. காஞ்சி கைலாசநாத கோயிலுக்கு அந்த பேர் தான் அது எந்த கர்ம பல்லவேஸ்வர கிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதலாக இரும்பு 800 BCயில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த இரும்பு கலாச்சாரம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாம்பல் வண்ண பூசிய பாண்டங்கள் காலத்தை சார்ந்தது தான் இரும்பு. சரியா? அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா கோட்டையோட வடக்கு பகுதியில் இருக்குது தானிய களஞ்சியம். அடுத்த கொஸ்டின், கீழே தரப்பட்டுள்ள 4இல் எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேரி கதா. சரியா? கீழே தரப்பட்டுள்ள 4இல் எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல்கள்னு கேட்டால் தேரி கதா. அடுத்து கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரஷ்யா இறந்துருவாங்க. சரியா? அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா கில்ஜி வம்சம் தோற்றுவிக்கப்படும். அலாவுதீன் கில்ஜி வருவார். அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் அவர் படையெடுப்பார். அதுக்கப்புறம் திவானி கைராட் துறை உருவாக்கியிருப்பார் அலாவுதீன் கில்ஜி. அடுத்து இபின் பதுதா யாருன்னா மொராக்கா நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பாரசீக பயணி. நிக்கிடின் ரஷ்ய பயணி. நுனிஸ் போர்ச்சுகீசிய பயணி. ரொம்ப முக்கியம். இபின் பதுதா மொராக்கா நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பாரசீக பயணி. நிக்கிடின் ரஷ்ய பயணி. நுனிஸ் போர்ச்சுகீசிய பயணி. நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏடி பன்னீர்செல்வம். நீதி கட்சிக்கு சார்பாக அவர் வட்டமேஜை மாநாட்டுக்கு போயிருக்காராம். சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் சர் தாமஸ் மன்றோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவஹர்லால் நேருவின் சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களாட்சியும் குடியுரிமையும் கலந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் முதல்ல நீதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கம் அப்படின்ற கொள்கையை பரப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயோ. சரியா? அடுத்த கொஸ்டின், வைஸ்ராயரோட பேரை அவங்க ஆண்டது கொடுத்துருக்காங்க. லின்லித்கோ பிரபு 1936 to 43. அதுக்கப்புறம் வெல்லிங்டன் பிரபு 1931 to 36. வேவல் பிரபு 1943 to 47. டஃப்ரின் பிரபு 1984 to 88. 1884 to 88 கொடுத்துருக்காங்க. அடுத்து மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் சுங்கவரி வாங்கின பொருளில் 5ல் 1 பங்கு வரி கொடுக்கணும். கீழ்கண்ட துறைமுகங்களில் குப்தர்கள் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாம்ராலிப்தி அப்படின்ற இடத்துல. அடுத்து லித்தல்ல சுவாமி கோயிலை கட்டினவர் கிருஷ்ணதேவராயர். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விஜயநகர நாணயங்களை வராகான்னு சொன்னாங்க. கரெக்டு. விஜயநகர தங்க நாணயங்களில் கடவுள்கள் மற்றும் விலங்கு உருவம் இருந்துச்சு. அதுவும் கரெக்டு. காகதியர்களோட தலைநகரம் வாராங்கல். அதுவும் கரெக்டு. சாளுக்கியர்கள் அரசு சாட்சியினை விஜயநகர அரசர்கள் பணிப்படுத்தினர். கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குனது 1664. மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேயர் பண்டக சாலை அமைச்சது பார்த்தீங்கன்னா 1611. கல்கத்தா நகரம் உருவானது 1690. முதல் கர்நாடக போர் 1748. அடுத்தது, எந்த ஆண்டில் BR அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார்னு கேட்டிருக்காங்க. 1956. அந்த வருஷமே அவர் இறந்து போயிருப்பார். அடுத்து, சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்திய திட்டங்கள் முக்கியமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சாஸ்திரி சூடாமணி. ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்துடன் சுதந்திர கட்சியை மீண்டும் அரசியலுக்கு வந்தார்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்போர் குறைவான காரணத்தினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபரோட மரணத்துக்கு பிறகு அவரோட மூத்த மகன் ஹுமாயூன் எப்போ மன்னராக பொறுப்பேற்றாரு கேட்குறாங்க. கிபி 1530. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1882. புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளை தங்கினான்னு கேட்டால் கிரானைட் பாறைகள். பாம்பே ஜெயஸ்ரீ எதற்கு பெயர் பெற்றவர்னு கேட்டாங்க. இசை. தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானதெல்லாம் பார்ப்போம். 1896 விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியா முழுசுமே கிளைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இது எண்ணற்ற பள்ளிகள் மற்றும் அனாதை விடுதி மருத்துவமனைகளை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணரோட சீடர்கள் பிரம்ம சமாஜத்தோட திட்டத்தை ஏற்றுக்கினாங்க அப்படின்றது தப்பு. அடுத்த கொஸ்டின், சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளை கொண்ட அகஸ்டஸிற்கு கோயில் கட்டின நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகஸ்டஸ்க்கு கோயில் கட்டின நகரம் முசிறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பழைய கற்காலத்தில் கலிங்கம் அப்படின்றது இப்போ இருக்கிற ஒரிசா. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது 1843. இந்தியன் லீக் தோற்றுவிக்கப்பட்டது 1875. இந்திய சங்கம் 1876. தேசிய மாநாடு 1883. அடுத்தது, அஹோம்கள் கழகம் நடந்தது 1828. காசி எழுச்சி நடந்தது 1833. சந்தால் எழுச்சி வந்து 1855 கிட்ட 60 கிட்ட. கோல் கிளர்ச்சி வந்து 1831. அடுத்து, பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை குத்தகைக்கு யார்கிட்ட வாங்குச்சு அப்படின்னா சந்திரகிரி அரசர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து, தக்ககிப் உல்லாக் என்னும் சஞ்சிகையின் மூலம் பிரி மற்றும் முருதி முஸ்லிம் சமூக முறையை கண்டித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் சையத் அகமது கான். சிப்பாய் கழகம் 10/5/1857 எங்கே வெடிச்சுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 57 மீரட்.